பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி உட்பட 8 மாநிலங்களில் உள்ள 57 தொகுதிகளில் 7வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, பஞ்சாப், சண்டிகர், இமாச்சல பிரதேசத்தில் சுமார் 10 கோடி வாக்காளர்கள் வாக்களித்து வருகின்றனர். இதில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர், மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியின் மருமகன் அபிஷேக் பானர்ஜி, லாலு பிரசாத் யாதவின் மூத்த மகள் நிசா பாரதி மற்றும் கங்கனா ரணாவத் உள்ளிட்ட 904 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் டெல்லியில் உள்ள மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி செல்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக சார்பில் பங்கேற்க டி.ஆர். பாலு டெல்லி சென்றுள்ளார். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை பொறுத்து முதலமைச்சர் ஸ்டாலினின் டெல்லி பயணம் அமையும் என்றும் கூறப்படுகிறது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அளிக்கப்பட்ட இடைக்கால ஜாமீன் நீட்டிக்கப்படுமா என்பது குறித்து டெல்லி சிறப்பு நீதிமன்றம் இன்று முடிவு செய்கிறது. உச்சநீதிமன்றம் அளித்த இடைக்கால ஜாமீனை 1 வாரம் நீட்டிக்க கோரியும், மதுபான கொள்கை வழக்கில் ஜாமீன் வழங்க கோரியும் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த டெல்லி சிறப்பு நீதிமன்றம் இதுகுறித்து பதிலளிக்குமாறு அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த வழக்கு இன்று மீண்டும் டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை ₹70.50 குறைந்துள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை ஒவ்வொரு மாதம் முதல் தேதியில் எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயிக்கின்றன. அதன்படி ஜூன் மாதம் 1ஆம் தேதியான இன்று வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலை ₹70.50 குறைக்கப்பட்டு ₹1840.50 விற்பனையாக உள்ளது. இருப்பினும் வீட்டு உபயோக சிலிண்டர்களின் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி அதே ₹818.50 விற்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் இருந்தபடி 2வது நாளாக பிரதமர் மோடி சூரிய தரிசனம் செய்தார். கன்னியாகுமரி வந்துள்ள பிரதமர் மோடி அங்குள்ள விவேகானந்தர் பாறையில் 2 நாட்களாக தியானம் செய்து வருகிறார். இதையொட்டி இன்று அதிகாலை சூரிய தரிசனம் செய்த அவர் 3வது நாளாக தனது தியானத்தை தொடர்ந்து வருகிறார். கன்னியாகுமரியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ஆயிரக்கணக்கான காவல்துறையினருக்கு அறுசுவை விருந்து வழங்கப்படுகிறது. பிரதமர் மோடியின் பாதுகாப்பிற்காக குமரியில் 4000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு திருமண விருந்து போல தரமான சைவ, அசைவ உணவுகள் குமரி காவல்துறையால் வழங்கப்பட்டு வருகின்றன. இட்லி, வடை, பொங்கல், சிக்கன் பிரியாணி, பரோட்டா, சிக்கன் குருமா, சப்பாத்தி என வகை வகையான உணவுகள் வழங்கப்படுகின்றன. Plata o plomo. 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 Un día yo voy a ser presidente. பிரதமர் நரேந்திர மோடி பாறையின் மீது அமர்ந்து தியானம் செய்வதால் விவேகானந்தர் ஆகிவிட முடியாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். வெறுப்பு அரசியலை விதைக்கின்ற வெறுப்பானதா வேண்டுமானால் ஆக முடியும் என கூறியுள்ள அவர், மோடி ஆட்சி முடிவடைந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தை கண்டித்து சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன், மக்களவைத் தேர்தலில் தீர்ப்பை திருடிவிட்டார்கள் என்று கூறினார். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்குப்பதிவு விவரங்களை வாக்குச்சாவடி முகவர்களிடம் ஏன் வழங்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தேர்தல் ஆணையரை மத்திய அரசு நியமிப்பதால்தான் மத்திய அரசுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையர்கள் செயல்படுகிறார்கள் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த பெருமாட்டு நல்லூர் ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் நேற்று இரவு 9 மணி முதல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால்
கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கூடுவாஞ்சேரி மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். அடிக்கடி முன் அறிவிப்பு இல்லாமல் மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் இரவில் தூங்க முடியாமல் அவதிப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். யார் அவரு? ராமேஸ்வரத்தில் இரவில் மின்வெட்டு ஏற்பட்டதை அடுத்து ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகம் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னறிவிப்பின்றி அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் கூலி வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் இரவில் நிம்மதியாக உறங்க முடியாமல் அவதிப்படுவதாகவும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து ராமேஸ்வரம் தீவு பகுதிக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாரத்தில் ஒரு நாள் பராமரிப்பு பண்ணின்னு வாரத்தில் 2 நாளைக்கு பராமரிப்பு பண்ணின்னு அமர்த்தி போடுறாங்க. ஒரு நாளைக்கு முழுமையாக 24 மணி நேரம் மின்சாரம் ஒரு நாள் கூட இல்லை. ஒரு கடந்த 3 மாசமா 24 மணி நேரம் மின்சாரத்தை ஒரு நாள் கூட கொடுக்கல இங்கே டிபி ஆஃபீஸில். இன்னைக்கு பாருங்க, திடீர்னு அமர்த்தி போட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக எல்லா மக்கள் பூரா ராமேஸ்வரம் போய் பாருங்க, நீங்கள் போய் பாருங்க, எல்லா வீட்டு வாசலில் உட்காந்துருக்கு குழந்தை விட்டி வச்சுக்கிட்டு. என்னதான் செய்யறது, யார்கிட்ட என்ன கேட்க முடியும்? ஒரு சூழ்நிலை இதாக இருக்கு. அதனால நாங்கள் பொதுமக்களாக சேர்ந்து வந்து உட்காந்துருக்கு ஐபி ஆஃபீஸில். கரண்ட் வந்தால் தான் போவோம், இல்லைன்னா இங்கே விரிச்சு எல்லாரும் வர சொல்லி பாய். சென்னை ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் நேற்று இரவு மின்வெட்டு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த பொதுமக்கள் மின்சார வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு மின்வாரிய ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் யாரும் அழைப்பை எடுப்பதில்லை என்றும் மின்வெட்டுக்கான காரணத்தை யாரும் தெரிவிப்பதில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மின்வெட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று கடந்த வாரம் பள்ளிக் கல்வித்துறை அறிவித்திருந்தது. இந்நிலையில் தமிழகத்தில் கடும் வெப்ப அலை வீசி வருவதால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பு தேதி மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி ஜூன் 6ஆம் தேதிக்கு பதிலாக 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வி இயக்குநர் அறிவொளி அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு சிபிஎஸ்இ உள்ளிட்ட மத்திய கல்வி வாரியங்களின் கீழ் செயல்படும் பள்ளிகளுக்கு பொருந்தாது என்றும் கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிரிட்டன் கூட்டமைப்பின் மிகப்பெரிய நூலகங்களில் ஒன்றான ஸ்காட்லாந்து தேசிய நூலகத்தை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து ஸ்காட்லாந்து மைய நூலகத்தையும் சிறுவர் நூலகத்தையும் பார்வையிட்டு அங்குள்ள நூலக செயல்பாடுகள் மற்றும் கட்டுமானங்கள் குறித்து கேட்டறிந்தார். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஏடிஎஸ்பி வெள்ளதுரையின் சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. 12க்கும் மேற்பட்டோரை என்கவுண்டர் செய்த ஏடிஎஸ்பி வெள்ளதுரை ஓய்வு பெறும் ஒரு நாளுக்கு முன்னதாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஏடிஎஸ்பி வெள்ளதுரையின் சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த முதலமைச்சர் ஸ்டாலின் சஸ்பெண்ட் நடவடிக்கையை ரத்து செய்யுமாறு உத்தரவிட்டதை தொடர்ந்து உள்துறை செயலாளர் சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்துள்ளார். ஏடிஎஸ்பியின் வெள்ளதுரை சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்ட நிலையில் அவர் பணி ஓய்வு பெற அனுமதி அளித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதே சமயம் அவர் மீது வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் ஒரு வழக்கில் 3 லட்சம் ரூபாயும் மற்றொரு வழக்கில் 2 லட்சம் ரூபாயும் அவருடைய பணிக்கொடையில் இருந்து பிடித்தம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஆபாச வீடியோ வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு விசாரணை குழு கைது செய்யப்பட்ட பிரஜ்வல் ரேவண்ணாவை 15 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த கோரிக்கை விடுத்தது. ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த நீதிமன்றம் ஜூன் 6ஆம் தேதி வரை 7 நாட்கள் மட்டும் போலீஸ் காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்ள அனுமதி அளித்தது. இதனையடுத்து ஆபாச வீடியோ புகார் உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த உள்ளனர். இதனிடையே பிரஜ்வல் ரேவண்ணா சார்பில் ஜாமீன் கோரி புதிய மனு தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஒசூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடந்த சில நாட்களாக கடுமையான வெப்பம் நிலவி வந்த நிலையில் இந்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கேரள மாநிலத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் இடுக்கி மற்றும் கோட்டயம் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடுபுழா பகுதியில் மரம் விழுந்து சாலை போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மலங்கரா அணையில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் மூவாட்டுப்புழா பகுதி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் தொடரின் அரையிறுதி சுற்றுக்கு இந்தியாவின் காயத்ரி கோபிசந்த் ட்ரிசா ஜூலி இணை முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிப் போட்டியில் தென்கொரியாவின் கிம் சோ யாங் மற்றும் காங் ஹி யாங் இணையை இந்தியாவின் காயத்ரி கோபிசந்த் ட்ரிசா ஜூலி இணை எதிர்கொண்டது. இதில் 18-21, 21-19, 22-24 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை காயத்ரி கோபிசந்த் ட்ரிசா ஜூலி இணை போராடி தோற்கடித்து அரையிறுதிக்கு முன்னேறியது. ஆபாச பட நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் ட்ரம்ப் குற்றவாளி என தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல என்பதை இது காட்டுவதாக அமெரிக்க அதிபர் பைடன் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் ஆதரவாளர்கள் நீதிமன்றத்தின் தீர்ப்பை விமர்சனம் செய்து வரும் நிலையில் அது பொறுப்பற்ற செயல் எனவும் பைடன் விமர்சனம் செய்துள்ளார். ட்ரம்பை நீதிமன்ற அறையில் தோற்கடிக்காமல் தேர்தலில் தோற்கடிப்பதே உண்மையான வெற்றி எனவும் அவரது ஆதரவாளர்கள் பிரச்சார கூட்டங்களில் பேசி வருகின்றனர். இலங்கையில் அதிபர் தேர்தல் அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடைபெறும் என்று அந்நாட்டு பிரதமர் தினேஷ் குணவர்தன கூறியுள்ளார். கொழும்புவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இலங்கையில் அதிபர் தேர்தலை வரும் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களுக்கு இடையில் நடத்த ஏற்பாடுகளை தேர்தல்கள் ஆணைக்குழு மேற்கொள்ளும் என்று கூறினார். மேலும் இலங்கை அரசியலமைப்பு படி அதிபர் தேர்தல் நடைபெறும் எனவும் அடிப்படையற்ற கருத்துக்களை வெளியிட்டு பிரச்சினைகளை ஏற்படுத்த ஜனநாயக ஆட்சியில் இடமில்லை என்றும் அவர் கூறினார். சென்னை ராயபுரத்தில் உள்ள ஒரு கடையின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வேதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் செய்யும் தொழிலே தெய்வம் என எண்ணி உழைப்பவரின் கடை மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். ராயபுரம் தொகுதியில் 25 ஆண்டுகள் இல்லாத பெட்ரோல் குண்டு கலாச்சாரம் தற்போது வந்தது எப்படி என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். காரைக்குடியில் திமுக அமைச்சர் குறித்து சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டதாக திமுக பிரமுகர் தாக்கப்பட்டுள்ளார். பையலூரைச் சேர்ந்த திமுக பிரமுகர் சரவணனை ஆட்டோவில் பின்தொடர்ந்து வந்த 5 பேர் தேனாற்று பாலத்தில் இரும்பு கம்பியால் தாக்கியதாக தெரிகிறது. இதில் காயமடைந்த சரவணன் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
திமுகவின் சாதனைகளாக காட்டிக்கொள்ள முயற்சிப்பவை அனைத்தும் சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதியில் நிறைவேற்றப்பட்டவைதான் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு வழங்கிய ரூபாய் 5858 கோடியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை தங்கள் சாதனைகளாக முதல்வர் காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளி மாணவர்கள் 35 லட்சம் பேருக்கு அஞ்சலகங்களில் சேமிப்பு கணக்கு துவங்க ஏதுவாக அஞ்சல் துறையுடன் பள்ளிக் கல்வித்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. பள்ளி மாணவர்களுக்கு வரும் கல்வியாண்டில் பல்வேறு புதிய திட்டங்கள் அமலுக்கு வருகின்றன. அந்த வரிசையில் அனைத்து மாணவர்களுக்கும் அஞ்சலகங்களில் சேமிப்பு கணக்கு துவங்கப்பட உள்ளது. 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டதும் பள்ளிகளிலேயே சேமிப்பு கணக்கு துவங்கப்பட உள்ளது. அமெரிக்காவில் டெக்சாஸ் அருகே வெவ்வேறு இடங்களில் சூறாவளி காற்று சுழன்றடித்தது. குடியிருப்பு பகுதிகள் இந்த சூறை காற்றால் கடும் சேதமடைந்துள்ளன. லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாப்பு முன்னேற்பாடாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட நிலையில் சூறை காற்று சுழன்று அடிக்கும் காட்சிகள் தற்போது வெளியாகின்றன. Until 7:15 p.m. Central Time. At 6:44 p.m. Central Time, a confirmed large and extremely dangerous tornado was located. குடிபோதையில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய இளைஞரை தர்ம அடி கொடுத்து பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். முன்னதாக தாறுமாறாக ஓடிய அந்த காரை போக்குவரத்து போலீசார் தடுத்து நிறுத்த முயற்சித்தனர். இருப்பினும் அந்த கார் மோதியதில் 8 பேருக்கு காயம் ஏற்பட்டது. இறுதியாக அந்த காரை மடக்கி பிடித்த பொதுமக்கள் அதிலிருந்த இளைஞரை கீழே இறக்கி தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். காசாவில் நிரந்தர அமைதியை ஏற்படுத்த இஸ்ரேலின் புதிய திட்டத்தை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்திருக்கிறார். காசாவில் முழுமையான போர் நிறுத்தம் மற்றும் பாலஸ்தீனிய சிறை கைதிகளை விடுவிப்பதற்கு பதிலாக பெண்கள், முதியவர்கள் உள்ளிட்ட பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் எனவும் பைடன் கூறியுள்ளார். இதுதான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சரியான நேரம் என்றும் ஹமாஸ் இந்த போர் நிறுத்த முன்மொழிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் ஜோ பைடன் கூறியுள்ளார். தேனி மாவட்டம் தேக்கம்பட்டி பகுதியில் பெட்ரோல் பங்க் துவங்குவதற்கு தடையில்லா சான்று வழங்க 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்ட வட்டாட்சியர் கைது செய்யப்பட்டார். விசாரணையின் போது வட்டாட்சியருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அவர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை முடிந்து உடல்நலம் தேறியதை அடுத்து வட்டாட்சியர் காதர் ஷெரீப்பை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள ஐயர்பட்டி பகுதியில் இரவு நேரத்தில் அரசு பேருந்தை வழிமறித்த மர்ம நபர்கள் கண்ணாடிகளை உடைத்து பேருந்து இருக்கைகளுக்கு தீ வைத்துள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட 4 இளைஞர்களை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மணிகண்டன் என்பவர் மூவேந்தர் புலிப்படை இயக்கத்தில் மேலூர் இளைஞரணி தலைவராக உள்ளதும் நெல்லை தீபக் ராஜா படுகொலையை கண்டித்து நண்பர்களோடு இணைந்து இச்செயலில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை டோல்கேட் பகுதியில் உள்ள ஒரு தனியார் உணவகத்தில் சார்லஸ் என்பவர் 2 சைவ உணவை பார்சல்களை வாங்கி சென்றுள்ளார். வீட்டிற்கு சென்று சாப்பிடும்போது உணவில் புழு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த சார்லஸ் அந்த உணவை எடுத்துக்கொண்டு உணவகத்திற்கு சென்று புகார் தெரிவித்துள்ளார். உணவக மேலாளர் இது போல் இனி நடக்காது என்று உறுதியளித்ததை அடுத்து சார்லஸ் சமாதானமாகி வீடு திரும்பியுள்ளார். சென்னையில் மருத்துவக் கல்லூரி மாணவிகள் விடுதி அருகே நேற்று மாலை அடையாளம் தெரியாத இளைஞர் ஒருவர் கட்டிடத்தின் மீது ஏறி நின்று நிர்வாணமாக போஸ் கொடுத்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த கல்லூரி மாணவிகள் அளித்த தகவலின் பேரில்
அங்கு வந்த பூக்கடை போலீசார் நிர்வாணமாக நின்ற கொண்டித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவரை மடக்கி பிடித்தனர். மதுபோதையில் இருந்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் கோரிமேடு பொன்னகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அங்கு புதிதாக டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கோரிமேட்டில் ஏற்கனவே 2 டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் புதிதாக டாஸ்மாக் கடை மற்றும் பார் அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே ஓய்வு பெறும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரை மாட்டு வண்டியில் ஊர்வலமாக அவரது வீடு வரை அழைத்து சென்ற சம்பவம் காண்போரை நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது. கோபிப்பாளையத்தில் உள்ள தனியார் தொடக்கப்பள்ளியில் கடந்த 33 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்த தாமஸ் பணி ஓய்வு பெறுவதையொட்டி பிரிவு உபசரிப்பு விழா நடைபெற்றது. இதில் பெற்றோர், முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு தலைமை ஆசிரியரை மாட்டு வண்டியில் ஏற்றி பள்ளியிலிருந்து அவருடைய வீடு அமைந்துள்ள தமிழ்நகர் வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்வலமாக அழைத்து சென்றனர். யுக்ரைன் மற்றும் வடக்கு ஐரோப்பா நாடுகளுக்கு இடையேயான உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஸ்வீடன் சென்றுள்ள யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அங்கு ஸ்வீடன், நார்வே மற்றும் ஐஸ்லாந்து ஆகிய 3 நாடுகளுடன் இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார். ரஷ்யாவிற்கு எதிராக தனது ராணுவ பலத்தை அதிகரிக்க மேற்கத்திய நாடுகளின் உதவியை நாடி வரும் யுக்ரைன் இந்த மாதம் மட்டும் 15 நாடுகளுடன் இருதரப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருகின்ற ஜூன் மாதம் அமெரிக்கா மற்றும் யுக்ரைனுக்கு இடையே இருதரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.